Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தேர்ட் சாப்டர் ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ஆனுவல் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ இதில் பசங்க பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, படித்து எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக எழுதிடுவாங்க. லெஃப்ட் ஹேண்ட் ரூல் ரைட் ஹேண்ட் ரூல் ரெண்டும் வரும்போது ரெண்டே என்ன செய்வாங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணாமல் படிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஐடியாவை நான் இப்போ இந்த வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்டெப் ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் இங்கேருந்து எழுத ஆரம்பித்தா போதும். ஸ்ட்ரெச் யுவர் ஃபோர் ஃபிங்கர், த மிடில் ஃபிங்கர் அண்ட் தம்ப் ஆஃப் த லெஃப்ட் ஹேண்ட். இது ரொம்ப முக்கியம். சச் தட் தே ஆர் இன் 3 மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ஸ். 3 ஃபிங்கரும் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 3 ஃபிங்கரையும் எடுத்து இந்த 3 ஃபிங்கரும் ஒன்றுக்கொன்று மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டைரெக்ஷனில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அது எந்த ஃபிங்கர்லாம்? 4 ஃபிங்கர், மிடில் அண்ட் தம்ப். ஸோ இது எல்லாருக்கும் தெரியும். இந்த லைன் கண்டிப்பாக எழுதணும். இந்த லைன் எழுதலை அப்படின்னாலும் மார்க் போயிடும். இனிமேல் நல்லா பாருங்கள். 4 ஃபிங்கர் இண்டிகேட் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு and the middle finger indicates the direction of electric current. ஸோ இதிலேருந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் இன்புட். அப்போ அதை தான் ஃபர்ஸ்ட்டு 2 லைன்ஸில் சொல்லணும். அந்த ஃபிங்கர்ஸோட டைரக்ஷன் எந்த ஃபிங்கர் இண்டிகேட் பண்ணுதோ அதையும் மாற்றி எழுதிடக்கூடாது. The thumb will point in the direction of force experienced by the conductor. அந்த கண்டக்டர் ஒரு ஃபோர்ஸ் ஃபீல் பண்ணும். அந்த கண்டக்டருக்கு புதுசாக ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் அவுட்புட்டு. அப்போ அதை தான் தம்பு அல்லது அந்த லைனை தான் கடைசியாக எழுதணும். ஸோ இது ரொம்ப சிம்பிள். எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற ஒரு ரீஜியனில் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கணும், மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கணும். அந்த ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்கணும். அந்த இடத்துல ஒரு கண்டக்டரை கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா அந்த கண்டக்டர் ஆட்டோமேட்டிக்காக சுற்றும், ரொட்டேட் ஆகும். இந்த கண்டக்டர் ஏன் சுற்றுது அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடைக்குது, அதனால் சுற்றுது. இவ்வளோ தான். இதுதான் ஃப்ளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல். கான்செப்ட் என்னங்கிறத புரிஞ்சிங்கன்னா அழகாக தெளிவாக எழுதலாம். ரைட் ஹேண்ட் ரூல் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதையும் கன்ஃபியூஸ் பண்ணாமல் அழகாக படிக்கலாம். இப்போதைக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். என்ன எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னாலும் இட் மே பி அ மிட் டேர்ம் ஆர் மந்த்லி ஆர் குவார்ட்டர்லி ஹாஃபர்லி, இந்த கொஸ்டினை படிக்காமல் போகாதீங்க. தேங்க்யூ.